श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने. பகவன் நாமங்களிலே தனிச்சிறப்பு வாய்ந்தது ஸ்ரீராமனுடைய திருநாமம். இந்த உலகோர் அனைவருக்கும் பக்தியை விளைவித்து மோட்ச சாம்ராஜ்யத்தையே காட்டிக் கொடுக்க வல்லது ஸ்ரீராமநாமம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 1000 திருநாமங்களுக்கும் இந்த ஒரு நாமம் நிகராக சொல்லப்படுகிறது. எத்துணை முறை சொன்னாலும் சம்சாரமாகிற பெரும் சாகரத்துக்கு அது மருந்தாக இருந்து சம்சாரத்தை தொலைத்து மோட்சத்தையே அடைந்த பிற்பாடும் ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடிய அமிர்தமாகவும் அதே நாமம் இருக்கிறது. எதெல்லாம் மருந்தாக இருக்கிறதோ அது விருந்தாகாது. ஏதேது விருந்தாக இருக்கிறதோ அது மருந்தாகாது. ஆனால் ராமநாமமோ சம்சாரத்துக்கு மருந்தாகவும் அதே சமயத்தில் சொல்லுபவர்களுடைய நாக்குக்கு இனிமை சேர்க்கக்கூடிய விருந்தாகவும் உள்ளது. ராமநாமத்துக்கே இவ்வளவு வைபவம் இருக்கும்போது அதற்கு சமமான வைபவம் ராமனுக்கு இராதோ? அவ்விராமனுடைய வைபவத்தைத்தான் ஓரொரு காண்டமாக வால்மீகி பகவான் ஸ்ரீ ராமாயணத்திலே விவரித்துக் கொண்டு வருகிறார். பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பதே ஸ்ரீ ராமாயணத்தினுடைய நோக்கம். பாலகாண்டத்தின் தொடக்கத்திலேயே வால்மீகி நாரதரை பார்த்து இந்த 16 கல்யாண குணங்கள் நிரம்பியவர் யார் என்று தானே கேட்டார். இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா என்று நாரதரும் பதிலிருத்தார். ஆகையால் ராமன் சகல கல்யாண குணாபிராமன். அவனுடைய ஓரொரு குணத்தையும் விளக்கத்தான் ஓரொரு திருநாமம். பரர்த்திகி, பரமஸ்பஷ்டா, துஷ்டா, புஷ்டா, சுபேக்ஷணா. இது தொடக்கமா விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்தில் இருக்கிற நாமங்கள் எல்லாம் ராமாவதாரத்துக்கு என்னே ஏற்பட்டவை. அதில் ஒரு சிறந்த ராமம் ராமஹா என்கிற திருநாமம். இதை ஆதிசங்கர பகவத் பாதர் பரமசிவனாரை பார்த்து தெரிவிக்கிறார். உமக்கன்னோ ராமநாமத்தின் மகிமை தெரியும். ஜானாதி தவராம நாம ருச்சிர் மகேஷா. மகேசனான சிவனுக்குத்தானே ராமா உன்னுடைய நாமங்களுடைய மகிமை தெரியும் என்று பகவத் பாதர் ஆதிசங்கரர் சொல்லுகிறார். ராமநாமத்தின் பெருமையை சிவனே உரைப்பன் என்னால் அது நமக்கும் அறிந்து கொள்ளத்தக்கது, அவசியம் அனைவராலும் சொல்லப்பட வேண்டியது. எங்கு எந்த ஆபத்தில் இருந்தாலும் அது நம்மை காத்து கொடுக்கும். அப்பேற்பட்ட வைபவம் வாய்ந்த ஸ்ரீ ராமச்சந்திரன் அவனே சில ஆபத்துக்களிலே சிக்கிக் கொண்டான். தன்னுடைய மனைவியை தொலைத்து முதலில் ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு காடுவாசத்தை ஏற்றுக்கொண்டு மனைவியையும் தொலைத்து ஜடாயு மகாராஜராக மிக நெருங்கியவர் அவர்களையும் விட்டு கொடுத்து இத்தனை கஷ்டங்களையும் ராமன் அனுபவித்தான். அப்ப ராமநாமம் அவனை காக்காதோன்னு சொன்னால் பகவான் இப்பூவுலகத்திலே பிறப்பது இச்சாதீனமாக கர்மத்தினடியாக பிறப்பதில்லை. கர்மம் நாம் பிறப்பதற்கு கர்மம் காரணமாக இருக்கும். ஆனால் பகவானுடைய அவதாரத்துக்கு இச்சைதான் காரணமாக இருக்கும். இத கண்ணனே கீதையில சொல்லும் போது அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயையா. என்னுடைய பெருமகளில் ஒன்று கூட குறையாமல் வந்து பிறக்கிறேன். என்னை கர்மம் தீண்டாது, கருணை காரணமாக பிறக்கிறேன். பின்ன இப்படி பகவான் சொல்லியிருக்கும் போது எதற்காக பிறந்து கஷ்டப்படுகிறார்?
ஆழ்வார் ஒரு பாசுரத்தாலே விளக்குகிறார். வேண்டித் தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்பப் போய் அங்கோர் ஆய்க்குலம் பூக்கதும் காண்டலின்னு வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலத்தப் பெற்றேன் எனக்கென்னை இகழுளதே என்னும் ஒரு பாசுரம். கண்ணன் பிறந்து கம்சனுக்கு பயந்து மதுரப்பட்டணத்திலிருந்து கோகுலத்துக்கு போனான் அல்லவா? அப்ப பயந்தானா? கண்ணனுக்கு கூட பயப்பட வேண்டியதா? ஆரோர் கம்சனுக்காக அந்த மாதிரி பண்ணணுமா என்கிற கேள்வி வரும். அத போல ராமனும் இப்படி துன்பப்பட வேண்டுமான்னு வரும். உலக மக்கள் எப்படி வாழணும்னு காட்டி கொடுப்பதற்காக இதெல்லாம் அவனாக இச்சையோட ஏறிட்டு கொண்டதே தவிர அந்த எந்த கர்மமும் அவனை பீடிக்கப் போவதே கிடையாது. ஒரு உதாரணத்துக்காக தெரிவிக்கிறேன். ரொம்ப உயர்ந்தவர் ஒருத்தர், அவர் தன்னை ரொம்ப எளிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்னு சொன்னால் அதை உலகம் கொண்டாடும். ஆனா எளிமையாவே இருக்கிறவர் எளிமையா இருந்தா அதை உலகம் கொண்டாடாது. இப்போ ஒரு பிரதான மந்திரி ஞான கிராமத்து பக்கம் போவா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னது, கிராமத்துல எல்லாம் ரொம்ப சாதாரண மக்கள்லாம் இருக்காடு இல்லையோ, திடீர்னு ஒரு முக்கியமந்திரி வருவர். வந்துட்டு அங்க இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தலைவாரி பின்னி எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு தொடப்பத்தேட்டு பெருக்கி மூழ்கி விட்டு அதுக்கு படம் எடுத்துட்டு கிளம்பி போடுவார். இது அங்க நடக்கிறது. மறுநாள் காத்திரால பத்திரிகையில பெரிய படம் வந்துடும். அவர் படத்தை எதுக்கு போடுறா? நித்தியப்படி அந்த வேலையை ஆயிரக்கணக்கானோர் பார்த்துட்டு இருக்காடு இல்லையோ, அந்த வேலை பார்க்கிறவா படம்லாம் வர்றது இல்லையே. ஆனா இவர் ஒரு நாள் போய் பண்றச்சே மட்டும் அந்த படம் வந்துடுறது இல்லையோ. அப்ப மிக உயர்ந்தவன் தன்னை தாழ விட்டு கொண்டான்கிறது தான் பெருமை. அவர் இதயத்தோட விட்டுடுங்க. இந்த திருஷ்டாந்தத்தை இப்ப பெருமாள்கிட்ட எடுத்துன்னு வர வேண்டாம். உயர்ந்தவன் தாழ விடுதல்ங்கிறதுக்காக இதை சொன்னேனே தவிர அதுக்கு இவா எதுக்காக படம் எடுத்துக்கிறாளோ அது காரணம் வேறு. அதுக்கும் இப்ப ராமனும் கண்ணனும் பிறக்கிறது சம்பந்தம் ஆகாது. பரபிரம்மமான எம்பெருமான் அவர் கீழே ஒரு எளிய மனுஷனாக பிறக்கிறார்னு சொன்னால் அதற்கு பெருமை உண்டு. அது தாழ்ச்சியாக ஆகாது. அதனால லோகத்தாருக்கு எப்படி நடக்க வேணும் என்று புரிய வைப்பதற்காகத்தான் சில கஷ்ட நட்டங்களை ஏற்றுக்கொள்ளுகிறான் எம்பெருமான். கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்படித்தான் நேர்மையோட வாழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் செய்கிறார். ராமன் சீதையை தொலைத்தான் என்பதையும், ராவணன் தூக்கி போனான் என்பதையும், சுக்ரீவனுடைய தோழமை பூண்டதையும், வாலி வதன் நடந்ததையும், எல்லாத்துக்கும் மேலே தெற்கு நோக்கி வானரோத்தமர்கள் எல்லாம் தேட புறப்பட்டதையும் இவை அனைத்தையும் நேற்று பார்த்தோம். அப்படி தெற்கு நோக்கி புறப்பட்டவர்களில் ஜாம்பவான், அங்கதன், ஹனுமான் முதலானோர் முக்கியமாக போனார்கள். அதில் தெற்கு சமுத்திரக்கரை வரைக்கும் இந்த கோட்டி சென்றது. அங்கிருந்து சமுத்திரத்தை தாண்டி எப்படி போவது என்று வழி தெரியவில்லை. ஆனா அங்கிருந்த கழுகரசனான சம்பாதியோ தன் தம்பியான ஜட்டாயுனுடைய கதையை கேட்டுட்டு, நான் என்னுடைய கூரிய கண்களால பார்த்து சொல்றேன், வயசாயிட்டதுனால சரியா என்னால பார்க்க முடியல, இருந்தாலும் 100 யோஜனை சமுத்திரத்தை கடந்து அக்கறையில் சீதை இருக்கிறாள் என்கிற உண்மையை வெளியிட்டார். சரின்னு ஹனுமதாதிகள் அதை கேட்டுட்டார்கள். இனிமே எப்படி தாண்டதுன்னு பேசி கடைசியில ஹனுமான் தான் தாண்ட வேண்டும் என்கிற முடிவும் எடுத்தார்கள். அதற்காக மகேந்திரகிரி பர்வதம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இன்னைக்கு மகேந்திரகிரியை நாம பார்க்கலாம். திருக்குறுங்குடிங்கிற திவ்யதேசம் இருக்கிற மலைத்தொடர் தான் மகேந்திரகிரி. மொத்தம் 7 சிகரங்கள் உள்ளன. எப்படி திருவேங்கடத்துல சப்தகிரின்னு சொல்லுகிறோமோ அதை போல இங்கேயும் சப்தகிரிகள் உள்ளன. அதுல ஒன்றுதான் மகேந்திரகிரி. அதனுடைய உச்சியில தான் ஏறி நின்று கொண்டு ராமநாமத்தை சொல்லி அதன் பிரபாவத்தாலே இக்கரையில் இருந்த அக்கறைக்கு தாண்ட முற்பட்டார் ஹனுமான். அதை கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய கடைசி சர்க்கத்துல சொல்லுகிறார். ஆருரோக நகஸ்ரேஷ்டம் மகேந்திர மரிமர்தனா மகத்பிருச்ரித ஸ்ருங்கை மகேந்திரஸ்ய மகாபலா விசசார ஹரிஸ்ரேஷ்ட மகேந்திர சவிக்கிரம பாகுபியாம் பீடிதஸ்தேன மகாசைலோ மகாத்மன ரராசசிம்ஹாபிகத மகான்மத்த இவத்விப. ஹனுமான் தன்னுடைய தொடைகளை தட்டிக்கொண்டு ஹுங்கரித்து தன் தோள்களை தட்டிக்கொண்டு இங்கிருந்து அங்க தாகுவதற்காக வளரத் தொடங்கினார். முமோச்ச சலிலோத்பீடான் விப்ரகீர்ண சிலோச்சயா வித்ரஸ்த மிருகதா மாதங்கா பிரகம்பித மகாத்ருமஹா. அவர் வளர்ந்ததை பார்த்தால் ஒரு பெருத்த யானை வளர்ந்தா போலேயும், அந்த யானையே பல்மடங்கு பல யானைகள் அளவுக்கு எடுத்துக்கொண்டா போலேயும் இருந்தது.
அவர் தன் சக்தியை வரவழைத்து மூச்சை அடக்கி ராமன் பேரிலே தன்னுடைய சித்தத்தை செலுத்தி புறப்பட தயாராகிறார். அத வைதூரிய வர்ணேஷு சாத்வலேஷு மகாபலா தீர சலில கல்பேஷு விசச்சார யதாசுகம். அவர் அதற்கு மேல ஏறி மெதுமெதுவா மகேந்திரகிரிக்கு உச்சிக்கு செல்லுகிறார். விசச்சார அவர் அனாயாசமா காலை வச்சு மேல ஏறதை பார்த்தா எந்த மலையிலையும் எப்படி வேணா இவர் ஏறிடுவர் அப்படின்னு பார்ப்போர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். யக்ஷ கிண்ணர கந்தர்வைஹி தேவகல்பை சபன்னதைஹி சதஸ்ய கிரிவர்யஸ்ய தலே நாகவராயுதே வவ்ருதே ராமவிருத்தியர்த்தம் சமுத்திர இவ பர்வசு. பர்வதத்தின் மேலே கிடுகிடுன்னு வளர்ந்தார். இவர் எதற்கு வளர்ந்தார்னா ராமன் வளர்ந்து நன்னா இருக்கிறதுக்காக இவர் வளர்ந்தாராம். ஏன்னா ராமன் திரும்ப நன்னா இருக்கணும் இல்லையோ, அதற்காகத்தான் ஹனுமானே வளர்க்கிறார். சலலம் சம்பிரசுஸ்ராவ மதமத்த இவத்விபாக ரீதிர் நிவர்த்தயாமாச காஞ்சனாஞ்சன ராஜதீஹி குஹாவிஷ்டானி சத்வானி வினேதுர் விகிருதைஸ்வரைஹி. அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் இவருடைய திருவடி பட்டு அழுத்தம் தாழாமல் குகையிலேருந்து வெளியில ஓடி வந்தான். குகை நிறைய மலையில இருக்கும் இல்லையோ, இவர் மேல காலை வச்சு ஏறும்போது அழுத்தம், குகைக்குள்ள இருக்கிற விலங்குகள்லாம் பயந்து ஓடி வருகின்றன. அது ஏற்பட்ட அதிர்ச்சியிலே உள்ள இருக்கிற பாம்புகள் அத்தனையும் வெளியே வந்து விட்டான். மலர் குவியல்லாம் இருந்தது, உதிர்ந்து உதிர்ந்து இவர் திருமேனி முழுக்க மலராலேயே மூட பார்த்தது. ஆங்காங்கு இருக்கக்கூடிய நீர்தாரகள் நீர்வீழ்ச்சிகள்லாம் மலையில இருக்குமே, இவர் அழுத்தினபடியாலே நீர்வீழ்ச்சி ஒரே அடியாக பீரிட்டு மொத்த தண்ணீரும் வெளியில விழ பார்த்தது. ஒரு வெள்ளி ரேகை இட்டா போலே நீர்வீழ்ச்சிகளோட மேலே புறப்பட்டார். குஹாவிஷ்டானி சத்வானி வினேதுர் விகிருதைஸ்வரைஹி பித்யதேயம் பித்யதேயம் கிரிர்பூதைஹி இதிமத்வா தபஸ்வினா த்ரஸ்தா வித்யாதரா தஸ்மாத் உத்பேதுஹு ஸ்ரீகணை சஹ. ஓ, மலை பிளந்து போறது போல் இருக்கு, உள்ள இருக்கிறவெல்லாம் நம்ம இருக்கலாமா வேண்டாமா? அந்த மலையில நிறைய பேர் உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருந்திருக்கார்கள். நாம் இனி இருப்பதா வேண்டாமா என்று பயந்து வெளியே வந்தார்கள். ஹார நூபுர கேயூர பாரிஹாரிய தராஸ்திரியா விஸ்மிதாக சஸ்மிதாஸ்து ஆகாசே ரமணைஸ்ஸா ஏஷ பர்வத சங்காசா ஹனுமான் மாருதாத்மஜா திதீர்ஷதி மகாவேகா சமுத்திரம் வருணாலயம். அப்ப சமுத்திரராஜன் நினைக்கிறார், நிஜமாவே ஹனுமான் நம்ம தாண்ட போறாரா? அவர் பண்ணிருக்கிற ஆயத்தத்தெல்லாம் பார்த்தா தாண்டாம விட்டுட மாட்டார் கொண்டிருக்கே. இதுவரைக்கும் சமுத்திரத்தை ஒருத்தர் தாண்டிட்டார்னு கேள்விப்பட்டதில்லை. அதை மாத்திர போறாரா ஹனுமான்? இப்போ தடுத்துடலாமான்னு சமுத்திரராஜன் நினைக்கிறார். அவனே தோற்றிற்று. இதுவரைக்கும் யாரு ராம கைங்கரத்துக்கு முயற்சிக்கலையே, இவர் தானே முயற்சித்தார். அதுல நம்முடைய பங்கையும் நாம் ஆற்ற வேண்டுமே தவிர தடுப்பது நமக்கு கர்த்தவியம் அல்ல என்று சமுத்திரராஜன் முடிவு செய்து ஆனுபூர்வியாச்ச விருத்தம் கல்லாங்கூலம் லோபவிஸ்ருதம் நநாதச மகாதானம் சுமஹானிவ தோயதா உற்பதிஷன் விச்சிக்ஷேப பக்ஷிராஜ இவோரகம் தஸ்ய லாங்கூலம் ஆவித்தம் அதிவேகஸ்ய பிருஷ்டதா ததிருஷே கருடேனேவ ஹிரியமானோ மகோரகா. அப்ப இவர் ஆகாசத்துல கிளம்பினார் பாருங்க. இவரோட கூடவே நிறைய மரம் செடி கொடிகள் விலங்குகள்லாம் வேகமா மேல போச்சு. ஒரு அதிவேகத்திலே நிறந்த சக்தியோட ஒரு பொருள் மேல போறதுன்னு வச்சுங்க, அதோட கூடவே நிறைய போகும். இந்த ஆகாசத்துல எல்லாம் விண்வெளி எல்லாம் செலுத்துறாளோ இல்லையோ, அப்ப அது போறச்சே பக்கத்துல இருக்கிறது அத்தனையும் சம்பிரமமா கிளம்பும். கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பகுதி இட்டு கீழே விழும், இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொரு பகுதி இட்டு கீழே விழும். கீழே இருக்கிற எல்லா பொருட்களும் அந்த வேகத்தோட மேல போகும். திடால்னு சமுத்திரத்துல மொத்தமே விழும். அதை போலத்தான் ஹனுமானும் மேலே புறப்பட்டார். பாஹு சம்ஸ்தம்பமாயா யாமாச மகாபரிக சந்நிபோ ஆசதாத கபிக்கட்யாம் சரணௌ சங்குச்சோகச்சா நநாதச மகாநாதம் சுமஹானிவத்தோயதா. அப்ப அவர் பண்ண ஹுங்காரம், வாயை கிளப்பி ஒரு சத்தம் இட்டார். ஆகாசத்துல மேக கூட்டங்கள் இடி இடிக்கிறா போலே ஒலித்து கொண்டே புறப்பட்டாராம். பாஹு சம்ஸ்தம்பயாமாச மகாபரிக சந்நிபோ தேஜஸ் சத்தம் ததா வீரியம் ஆவிவேச வீரியவான். அவர் முன்னாடி போற வேகம், கைகளை நீட்டி கொண்டிருக்கிறது, கையில கதையை பிடிச்சிருக்கிறது, பின்னாடி நீள வால் சுருட்டின்னு கொல்லு. இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய கருடன், பகவானுடைய வாகனமான கருடன். அந்த கருடன் மகா சர்ப்பம் ஒண்ணு அப்படி காலில் பற்றிண்டு அந்த சர்ப்பம் கீழே தொங்க தொங்க மேல பறந்தா எப்படி இருக்கும், அதை போல ஆகாசத்திலே ஹனுமான் பறக்கிறார். சம்யத்த புதௌஷீமான் தஸ்தைவச்ச சிரோதரான் தேஜஸ் சத்தம் ததா வீரியம் ஆவிவேச வீரியவான்.
மேலே முன்னேறி பறக்கிறதுக்காக தன்னுடைய கைகளால பக்கத்தில் இருக்கிற இடத்துல அடித்தால் அத்தனை மேகங்களும் அடிபட்டு சிதறி போகின்றன. இன்னும் பறக்கணுங்கிறதுக்காக காற்றை கிழித்தால் தந்தை வாயு பகவான், ஓ, நம் பிள்ளை நம்ம விட வேகமாக முன்னேறுகிறார் என்று அவர் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுகிறார். அப்ப மேக கூட்டங்கள்லாம் இந்திரனை பார்த்து கேட்கிறதா, இப்படி அடிபட்டு தொகப்படணுமா? நமக்காகத்தானே ராமன் அடிபட்டு தொகப்படுகிறான். இல்லைன்னா நாம போய் கேட்கவே தானே பிறந்ததே ராமன். தேவர்களுடைய ஸ்திரீகள் சிறைய வெட்டத்தானே ராமன் அவதாரம் பண்ணதே. முதல் நாளே பார்த்திருக்க முடியும். அர்ச்சிதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனா என்ன தேவர்கள் பிரார்த்திக்க பகவான் பிறந்தார். கொஞ்ச நாள் இதுக்காக நம்ம கஷ்டத்தை பொறுத்துதான் ஆகணும் என்று இந்திரனும் வருணன் முதலான தேவதைகளும் பேசிக்கொள்ள ஹனுமான் தன் கைகளாலும் காய்களாலும் உதைத்துக் கொண்டு மேலே புறப்படுகிறார். 5 1 பெற்றான், 5 1 தாவி. கம்பர் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் என்ன 5 பூதங்கள் சொல்லு. அந்த 5ஓட சம்பந்தத்தையும் சுந்தரகாண்டத்தில் தெரிவிக்கிறார். 5 1 பெற்றான், வாயு பெற்றவனான ஹனுமான். 5 1 தாவி, அந்த ஒன்றான சமுத்திரத்தை தாவுகிறான். சமுத்திரம் ஜலம், ஜலத்தை தாவி 5 1 பெற்றான், 5 1 தாவி. 5 1 6ஆக, 6ன வழி. 5 1 இப்ப ஆகாசம், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். அதனால ஆகாசத்தையே வழியாக கொண்டு ஆரியற்காக ஏகி 5 1 பெற்ற அணங்கை கண்டு 5 1 பிருத்திவி பூமாதேவி பெற்ற சீதை. அப்ப பூமா சம்பந்தம் படைத்தவளான சீதை கண்டு லங்கைக்கு போய் அயலான் ஊரில் 5 1 வைத்தான். அவன் நம்மை அழித்து காப்பான். 5 1 அக்னி. அக்னியை கொண்டு வச்சார், தீமூட்டினாரே. அதனாலே 5 1 பெற்றவரான ஹனுமான், 5 1 பெற்றவளான சீதைக்காக 5 1 ஜலத்தை தாண்டி 5 1 ஆகாசத்தை வழியாக கொண்டு 5 1 நெருப்பை வைத்தார். ரொம்ப அழகா ஒரு பாட்டுல தெரிவிக்கிறார். அப்ப இந்த 5மே ஹனுமானுக்கு கைங்கரியம் பண்ணினார் என்ன சொல்ல வேண்டும். சம்ஹிருத்ய புஜௌ ஸ்ரீமான் ததைவச சிரோதராம் பத்யாம் திருடம் அவஸ்தானம் கிருத்வாச்ச கபிகுஞ்சரா நிகுச்ச கர்ணௌ ஹனுமான் உத்பதிஷ்யன் மகாபலா யதா ராகவ நிர்முக்தா சரஸ்வசன விக்ரமஹ. அப்ப ஹனுமான் தன் உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி நினைச்சுக்கிறார். நான் எவ்வளவு வேகமா போய் காரியம் பார்க்கணும் தெரியுமோ. ராகவனுடைய வில்லில் இருந்த புறப்பட்ட அம்பு திரும்பியே பார்க்காது. அமோகபான் நேர போக வேண்டிய இடத்துக்கு போகும், நேர திரும்பி வந்துடும். அத போல நானும் போக வேண்டிய வேகத்துல போகணும், காரியத்தை முடித்து வர வேண்டும். பத்யாம் திருடம் அவஸ்தான கிருத்வாச்ச கபிகுஞ்சரா கச்சேத தத்கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம் சர்வதா கிருத காரியோகம் ஏஷ்யாமி சகசீதையா ஆனயிஷ்யாமி வாலங்காம் சமுத்பாட்ய சராவணம். போய் சீதையை கண்டுபிடிச்சு வந்து செய்தி சொல்லிடுவேன். இல்லைன்னா ராவணனை கொன்னு சீதையை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து விடுவேன். இல்லைன்னா நான் உயிரை விட்டுடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோட போகிறார். ஊரு வேகோத்திதா விருக்ஷா முகூர்த்தம் கபிமன் வயு பிரஸ்திதம் தீர்க்கம் அத்வானம் ஸ்வபந்துவிவ பாந்தவாக. இவர் புறப்படச்சே கூட நிறைய பறவைகள், கூட சில குரங்குகள், கூட செடி கொடிகள், கடல் அலை இதெல்லாம் ஆர்ப்பரிச்சு கொஞ்ச தூரம் மேல வந்துதான். இது மேல வந்துட்டு அதுக்கு மேல அவரோட போக முடியாது சொல்லு. அதனால தடால் எல்லாம் திரும்பி விழுந்துதான். இது எப்படி இருக்குன்னா, ஊருக்கு போறவாள வழி அனுப்புறவா கொஞ்ச தூரம் வந்து கையாட்டுட்டு போறாப்புல இருக்குன்றார். நம்ம புறப்படுறதுக்கு போறோம்னா வழி அனுப்புறதுக்காக கூட 4 பேர் வந்துட்டு நம்ம வண்டி கிளம்பி போறச்சு ஒரு 10 அடி கூடவே வேகமா நடந்து வருவோம். அப்ப அவனும் வந்துட்டு போறது இல்லை. இப்ப வண்டியில இருந்தாலும் நடந்து வந்துட்டு நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு இந்த கம்பி பிடிச்சுட்டே போயிட்டுறோங்கிற பாருங்க. அதை போல இந்த மத்ததெல்லாம் இவர் கிளம்பச்சே கூட போச்சான். போச்சு, எங்களால் இதை பண்ண முடியாது, நீர் பண்றதுக்கு நன்னா நடக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி திரும்பி வந்தன. ஊர்வேகோத்சிதா விருக்ஷா பிரஸ்திதம் தீர்க்கம் அத்வானம் ஸ்வபந்துமிவ பாந்தவாக. ரொம்ப தூரத்துக்கு வெளியூர் போற தங்கள் பந்துக்களை, கூட இருக்கிற பந்துக்கள் வழி அனுப்பி வைக்கிறார் போலே மரம் செடி கொடிகள் வழி அனுப்பி வைத்தன. ச நானா குசுமை கீர்ணா கபிஸ்தாங்குர கோரகை சுசுபே மேகசங்காசா கத்யோத்ஜைரிவ பர்வதா விவசீர்யந்த சலிலே நிவృத்தா சுகிருதோயதா. அவருடைய அலங்காரத்தை பார்த்தால் ஆகாசம் முழுக்க கருநீளமா இருக்கு. அவரோ பச்சை பசேல்ங்கிற வர்ணத்தில் இருக்கார். தன்னுடைய கழுத்திலேயோ சகப்பு மாலை அணிந்திருக்கிறார். அவருடைய வாயோ சகப்பு ராமநாமத்தை சகப்பா சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய திருக்கண்களோ